சொல்கிறேன் மாப்பிள்ள, நான் திருடுறதே எங்கள் அம்மாவுக்காக தான்டா. எங்கள் அம்மா எல்லாம் இருந்தால் அது போதும். நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் திருட போகிறேன். முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஓகேவா? பாய். டாக்டர் வெளில கூப்பிடுறாரு. ஐயா, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. சீக்கிரம் பணத்தை கட்டிடுங்க, இல்லைன்னு காப்பாற்ற முடியாது. நம்ம டார்கெட்டுக்கு ரெடி ஆகும். அஞ்சாவது பேஷண்ட்டா? ஆமாம் சார். உங்கள் அம்மா ரொம்ப வீக்காக இருக்குது சார். என்ன சார் பண்ணலாம்? உடனே மாற்றி ஆகணும். சரிங்க சார். அது என்ன சார்? கொஞ்சம் பணம் செலவாகும். எவ்வளோ சார் ஆகும்? ஒரு 50,000 ஆகும். ஓகே சார். சீக்கிரம் பண்ணிவிடுங்க, எவ்வளோ பண்ணுறீங்களோ அப்போ தான் நல்லது. ஓகே சார். ஓகே சார். டாக்டர் 6 நம்பர் வார்டில் உள்ளவங்க டெத் ஆகிட்டாங்க. ஸோ 5 நம்பர் வார்டில் உள்ளவங்களுக்கு ஹார்ட் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ டிரான்ஸ்லேஷன் பண்ணிடலாமா? ஓகேவா? அப்புறம் 5 நம்பர் வார்டில் உள்ளவங்க இன்னைக்குள்ள டிரான்ஸ்லேஷன் பண்ணலன்னா டெத் ஆகிடுவாங்க. சரி மேடம், பண்ணிடலாம் மேடம். ஓகே சார். எனக்கே என்ன பிடிக்கல. வாம்பி இப்படி பார்க்க பண்ணிட்டேன். தாத்தாவோட திருச்சி தான் எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றிருக்காங்க. முதல்ல போய் எங்கள் அம்மாட்ட மன்னிப்பு. மா என்னால் ஒரு உயிர் போச்சுமா. நான் திருடன்னு தான் நினச்சேன், ஆனால் கொலைகாரனா ஆயிட்டம்மா. நான் பண்ண தப்பால் என் கண் முன்னால் ஒரு உயிர் போச்சுமா. நான் திருண்டுவேன்னு சொல்லம்மா,
ஆனால் உனக்கு ஒரு நல்ல மகனாக இருப்பேம்மா. என்னை மன்னிச்சிடுமா. சிஸ்டர், உடல் உறுப்பு தானம் பண்ணோம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? நீனும் பண்ணுற, நம்ம பசங்களையும் பண்ண சொல்கிற. நம்மளை சுற்றி உள்ளவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாம். முதல்ல இந்த மேட்ரை காலேஜ் பசங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும். ஓகேவா? ஓகே மாப்பிள்ள, போகலாம். சூப்பர் டூப்பர் சூப்பர் சூப்பர் டூப்பர் இதெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இது ஒரு படமாக மட்டும் நீங்கள் பார்க்காம இது ஒரு சின்ன மெசேஜாக எடுத்துக்கோங்க.